ஹாய் கேமர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டில் அமேசிங் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்பியில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பியோட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கான எபிசோடில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்ட போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வார்டனுக்கு போய் வணக்கம் வச்சுட்டு வர போகிறோம், அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கு யாரா ஸ்டார்டிங்கில் எலக்ட்ரா டைமண்ட் ஆர்மர்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீமேட் தான். ஸோ எஸ்பிபி அதுக்கப்புறம் நம்ம பரத் ப்ரோன்னு 2 பேர் நம்ம டீமேட், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பரத் ப்ரோ தான் நம்ம கொடுத்துருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ராக்கு மெண்டிங் பண்ணோம். அதுக்கு மெண்டிங் புக் வந்து இந்த ட்ரேடிங் ஹாலில் இருக்கும், எடுத்துக்கோங்கன்னாங்க. சரின்ட்டு சொல்லிட்டு நானும் எடுக்க வந்துட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எலக்ட்ராக்கு மெண்டிங் போட்டால் தான் இங்கே பறக்க முடியும். அதுக்கு நீ எண்டுக்கெலாம் போக மாட்டேன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நான் போய் கண்டிப்பாக ஷெல்கரை வந்து அடிக்க போவேன். பிகாஸ் ஷெல்கர்ஸ்லாம் அவங்க கொடுக்கல, ஒன்று கொடுத்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தானே இருக்குது, நம்ம பண்ணுற பில்டுக்கெலாம் அது பத்தாது. ஸோ நிறைய எடுக்க போகணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போதைக்கு இதான் நம்ம பேஸ், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வீடு கட்ட போகிறோம். இதில் 2 ஸ்கெல்டன் ஹார்ஸ் என்னோடது. இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அவருக்கு அப்புறமேட்டு இந்த ஹார்ஸை கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எலக்ட்ராக்கு மெண்டிங்கை போட்டுற வேண்டியதான். ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டேன். ஸோ இப்போ தான் கைஸ் நிம்மதியாக இருக்குது. அப்படியே அன்பிரேக்கிங் போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருங்க, நான் அன்பிரேக்கிங்கும் கேட்டு வரேன். கைஸ் அன்பிரேக்கிங் புக்கும் கொடுத்தாங்க, சரின்ட்டு சொல்லிட்டு அன்பிரேக்கிங்கும் போட்டுட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம பரத் ப்ரோ தான் எதுவும் கொடுத்தாரு. ஸோ ஓகேங்களா, அவர் வந்து பே பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக அந்த புக்குக்காக 4 டைமண்டும் நம்ம சொன்னார். ஸோ நம்ம மைனிங் போய்ட்டு அவருக்கு அதை கொடுத்துடலாம். வீடு கட்டுறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட் தேவைப்படுது. ஸோ அதை போய் மைன் பண்ணிட்டு வந்துடலாம் கைஸ். நண்பர்களே, உட் மைன் பண்ண வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்டையே அழிச்சிட்டு அப்படியே போக போகிறோம். அழிச்சிட்டு மீன்ஸ் நிறைய உட்டை கலெக்ட் பண்ணிட்டு போக போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நமக்கு நிறைய உட்டு தேவைப்படுது. பிரிட்ஜ் உட்டு தேவைப்படுது, ஓக் உட்டு தேவைப்படுது, ஸ்ப்ரூஸ் உட்டு தேவைப்படுது, இந்த மாதிரி நிறையா தேவைப்படுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து டக்குன்னு கிளையில் கலெக்ட் பண்ண முடியாது. அதனால தான் எஃபிஷியன்சி 5 எல்லாம் போட்டு வந்திருக்கேன். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன் கைஸ். அப்படியே பார்க்கும்போது ஒரு டாக் வந்தது. அதுக்கிட்ட போன் இருந்து போன் கொடுத்து பார்த்தா, உனக்கு எதிராக இத்தனை போன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மாப் ஃபார்ம் நம்ம டீமேட்ஸ்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீட்டோட அவுட்லைன், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா வீடை வந்து பில்டு பண்ணுற ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு விட்றேன், பார்த்துட்டு வாங்க. நண்பர்களே, வீடை கட்டி முடிச்சாச்சு. இதை பாருங்கள், இதான் நம்ம வீடுன்னு. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்கல, ஓகேங்களா. ஆனால் நம்ம டீமேட் வந்துட்டாரு கைஸ். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபின்னு சொன்னது தெரியுமா, இவர் தான் அது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம வீடை வந்து பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃப்லைன் போயிட்டார். என்னடான்னு சொல்லிட்டு நானும் அந்த மனுஷனை ப்ராங்க் பண்ணலான்னு அவர் மண்டையை தூக்கி மாட்டிட்டு வந்தேன். அப்புறம் நம்ம கை கால எப்போ கை சும்மா இருக்கும் அந்த மாதிரி, அதனால் வந்து கீழே தோண்டி புதைச்சி வச்சிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் கடைசியாக நைஸ்னு போட்டார். சரி ஓகே, அப்போ ஆன்லைன் வந்துட்டார் போல் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் ப்ரோ நானும் போட்டு விட்டேன். ஸோ அப்புறம் நான் மைன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி தண்ணிக்கேவாக கிடச்சிட்டு இருக்குது கைஸ். ஏன் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரில. எல்லா இடத்துலையும் தண்ணிக்கேவாக தான் இருக்குது இந்த எஸ்எம்பியில், அது என்னன்னே தெரியல கைஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷனும் வந்தார். என்ன ப்ரோ மைனிங் வரீங்களான்னு கேட்டோன்னே அதோ ரெடி ஆகிட்டு வரேன் ப்ரோன்னாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெடி ஆகிற கட்டியும் நம்ம பிடிச்ச டாகுக்கு, இந்த டாகுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களே, அப்புறம் ஒரு இடத்துக்கு நாங்கள் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். இங்கே வந்து இந்த மனுஷன் அப்படியே தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு, எதுவும் கேவு கிடைக்குமான்னு. கேவு வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிதான் கேட்டிங்கன்னா கிடச்சிது. ஆனால் இதுவும் தண்ணி கேவு தான். ஏன் தான் இந்த மாதிரி நடக்குதோ தெரியல கைஸ். ஒரே தண்ணி கேவாக இருக்குது, கடுப்பாக இருக்குதுங்க. இந்த தண்ணி கேவில் போனால் சில டைம் போய் நான் ஒரு வாட்டி இந்த மாதிரி டை ஆகிட்டேன். அதனாலேயே எனக்கு இதில் போக பயமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு கேவு கண்டுபிடிச்சேன். அந்த கேவு உள்ள நல்லா போதேன்னு போனால் அது திரும்ப மேலே கொண்டு வந்து விட்டு அந்த சைடு வந்து இந்த சைடு விட்றதுக்கு எதுக்கடா கைஸ். இங்கே பாருங்கள், ஒரு டாக் பிளாக் கலரில் இருக்குது. இது ரேர் தான் நினைக்கிறேன். ஆனால் அதை டேம் பண்ண தான் என்கிட்ட போன் இல்லை. போன் இருந்தால் கண்டிப்பாக டேம் பண்ணியிருப்பேன், பட் டேம் பண்ண முடியல கைஸ். ஸோ அது ரேர் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிஜி ப்ரோ பேஸ் வந்திருந்தேன். என்ன ப்ரோ வந்திருந்தேன்னு போட்டால் அந்த மனுஷன் செத்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சும்மா கொஞ்சம் தூரம் மட்டும் அந்த மனுஷனை கீழே தோண்டி வச்சுருந்தேன். எஸ்பிபி குடுன்னு ஓடியாந்து ரொம்ப தூரம் தோண்டிட்டார். அதனால் அவர் தண்ணியில் ஒன்று செத்துட்டார். அப்புறம் அந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூட்டெல்லாம் நாங்கள் சேவ் பண்ணோம். ஏன்னா அது வந்து எங்கள் டீம் தான் அதுக்கு பொறுப்பு எடுத்தாகணும். ஸோ அதனால் எங்கள் டீமுக்காக, அதாவது எல்டிஜி ப்ரோக்காண்ட நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செஸ்ட்டை வச்சு அவரோட லூட் எடுத்து வைக்கணும்.
கைஸ் கேவ் மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப தூரம் தள்ளி ஒரு கேவுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள மைண்ட் ஷாஃப்ட்லாம் இருந்தது. சரி ஓகே பெரிய கேவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எஸ்பிபியும் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மைண்ட் ஷாஃப்ட் பெரிய மைண்ட் ஷாஃப்டாக இருக்குமோ? இல்லை கைஸ் அந்த அளவுலாம் இல்லை. சரி இந்த சைடு இதுவும் அந்த அளவு இல்லைங்க. என்னங்க இது இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க, இருங்க எதுக்கும் உள்ளே போய் பார்ப்போம். ஓகே அந்த ட்ரிப் ஸ்டோன்லாம் உடைக்கலாங்க, இல்லைன்னா பக் ஆகிடும். ஸோ அது எல்லாருக்குமா இல்லை எனக்கு மட்டுமான்னு தெரில. இந்த ட்ரிப் ஸ்டோன் மேலே ஏறினா ஒரு மாதிரி அதே இடத்துக்கே திரும்பி திரும்பி விடும். அப்புறம் இவர் கம்முன்னு போட்டார். என்ன அது அப்படின்னு வந்து கிட்டக்க வந்து நின்று பார்த்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மனுஷன் ஒரு பிக்கேட்ஸ் போட்டார். என்ன பிக்கேட்ஸு இருங்க பார்ப்போம். ஓகே என்ன அது ஃபார்ச்சூன் 3. ஆனால் நம்ம ஆல்ரெடி ஃபார்ச்சூன் 3 வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு நம்ம பிக்காட்ஸுக்கு. மெண்டிங்கும் ஃபார்ச்சூன் 3 எல்லாம் போட்டு தான் எடுத்து வந்தேன். யூஸ்னு சொன்னார். சரி ஓகே ப்ரோ தேங்க்ஸ் அப்படின்னு நானும் சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க கேவ் சும்மா மாசாக இருக்குதுல. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இறங்க வேண்டியதான். பிகாஸ் ஐ வாண்ட் மோர் டைமண்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெதரைட்லாம் மைன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நிறைய டைமண்ட் தேவைப்படணும். டெம்ப்ளேட்டை காப்பி பண்ணேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமண்ட் மைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வழி இருக்குது கைஸ். என்சிட்டியில் போயிட்டு அங்கே வந்து ஷிப்பில் போனோம்னாலே நமக்கு டைமண்ட்ஸ்லாம் கிடைக்கும். என்சிட்டி லூட் அடித்தோன்னா நிறைய டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 10-15 என்சிட்டி லூட் அடித்தோன்னு வச்சுக்கோங்க, அதுவே நமக்கு போதும் அதில் உள்ள டைமண்ட்ஸு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து நானும் பிளாக் எடுத்துக்கிட்டேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எந்த நேரம் என்ன நடக்குன்னே தெரியாது. பொசுக்குன்னு எங்கேயாவது ஜம்ப் பண்ண தெரியாமல் விழுந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிடும். அதனால் பிளாக்லாம் கொஞ்சம் போட்டு நம்ம கொஞ்சம் சேஃப்டியாகவே போவோம். அந்த மனுஷன் நல்லா தாவி தாவி குதிச்சு போட்டோம், நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆஹா! நல்லா பெரிய கேவா இருக்குதே. கீழ விழுந்தோன்னா எதுவும் ட்ரிப் ஸ்டோன்ல விழுந்துட்டோன்னா அவ்வளோதான், கத்தம் தான். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் போகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் பாட்டுக்கு ஹாயா குதிக்கிறாரு கைஸ். ஏன்னா ஒரு ஃபெதர் ஃபாலிங் 4லாம் போட்டு வச்சிருப்பாரு பூட்ஸில். ஆனால் நம்ம வச்சிருக்கிற டைமண்ட் ஆர்மரில் ஒரு என்சான்மெண்ட் கூட இல்லை. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போய் ஆகணும். ஸோ இல்லைனா நமக்கு வந்து முடிச்சு விட்ருவாய்ங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போவோம் நம்ம, எந்த அவசரமும் படாமல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இந்த ஜாம்பி கூட அந்த மனுஷன் அடிச்சிட்டு இருந்தார். ஜாம்பியை பிடிச்சி அவன் அப்படி என்ன தான் பண்ணான்னு தெரில. அவனை பிடிச்சி இந்த மனுஷன் அடிச்சிட்டு இருந்தார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஹா கைஸ் இதை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், பார்த்துட்டேனே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டு சிட்டி சாரி ஏன்ஷியன்ட் சிட்டி தான். ஸோ அப்புறம் வந்து பார்த்தா முழுசான ஏன்ஷியன்ட் சிட்டியே அதில் இருந்திருக்கு. அந்த மனுஷன் எண்டு சிட்டின்னு சொன்னார். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன எஸ்பிபி ப்ரோ கீழே இறங்கலாமா? வேணாம் ப்ரோ, லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆள் தெரியல போல் இருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஓகே கைஸ் வந்தாச்சு. ஸோ இதில் வந்து நல்ல லூட்டு கிடைக்கணும். நண்பர்களே என்ன லூட்டு கிடைக்குதுன்னு பார்ப்போமா? அடப்பாவீங்களா, இதுக்காகடா நான் பிஜிஎம்லாம் போட்டு கீழே இறங்கி வந்தேன். அதில் இருக்கிற லூட்டு நமக்கு தேவையே இல்லை. அட இந்த பச்சை மண்டையன் வேற வந்துட்டான். டேய் ஜாம்பி அந்தாண்ட போட, ஏன்டா அந்த மாதிரிலாம் வரீங்க? என்னங்கம்மா டேய் நான் வச்சிருக்க டைமண்ட்ஸ் வாட்டரா, கொஞ்சமாவது மதியடா. என்னங்க இத்தனை அடி வாங்குறான் டைமண்ட்ஸ் வாட்டில்? அடப்பாவீங்களா, அது என்னன்னு தெரில. அப்புறம் அந்த மனுஷனையும் கீழே இறங்க சொன்னேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளையிங்லேயே நானும் இறங்குறேன்னு சொன்னார். சரி ஓகே வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹெல்த் ஏற்றிட்டு இருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் ஃப்ளையிங்லேயே லெஃப்ட் ஆகிட்டார். அதனால் உள்ளே வரும்போது இந்த மாதிரி கைனட்டிக் எனர்ஜியால் செத்துட்டார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களே, நமக்கு நிறைய செஸ்ட்டு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ அதாவது செஸ்ட்டு மீன்ஸ் நிறைய லூட்டு. அதனால் ஃபுல்லாக லூட் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் செத்துட்டு ஹூன்னு போட்டு வச்சுருந்தாரு. சரி ஓகே வாங்க அப்படின்னு நானும் சொன்னேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவோம் வாங்க ப்ரோ. ஆனால் அந்த மனுஷன் இதுக்கெலாம் சோகமாகவே ஆக மாட்டார் கைஸ். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என்ன தான் லூட்டு போனால் திரும்ப எடுத்துக்கலான்ற மாதிரியான மைண்ட் செட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நண்பர்களே, அப்படியே இந்த அச்சீவ்மெண்ட் வந்தது. ஆனால் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து என்ன, இதுக்கான எமௌண்ட்டு எதுவும் திங்ஸ் எதுவும் கொடுத்தாங்கன்னா அது நமக்கு கிடைக்காது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கெட் எடிஷன் சர்வைவலில் விளையாண்டு அதை எடுத்தால் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம போவோம். ஓகேங்களா? நம்ம சர்வைவல்லையும் ஒரு நாள் இந்த வார்டன் கிட்ட வருவோம். ஸோ ஓகே நண்பர்களே, அடுத்த இந்த ஒரு செஸ்ட்டை பார்த்தா ஐயோ தெரியாது நம்ம கீழே உடச்சிட்டேனே. ஸ்பான் ஆகாத. ஓகே எப்போடா உடச்சாச்சு மக்களே, நல்ல வேலை. எவனா ஸ்பான் ஆகியிருந்தானா அவ்வளோதான். இது வேறு ஏன் தான் டார்க்னஸ் எஃபெக்டை போட்டே பயமுத்துறானுங்க, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க டேய். ஓகே இந்த டார்க்னஸ் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்டோம், என்ன லூட் இருக்குன்னு பார்க்கலாம். சரி ஓகே டார்க்னஸ் எஃபெக்ட் போயிடுச்சு. பக்கத்தில் வேறு எதுவும் இருக்கா? வேறு எதுவும் இருந்தால் அவ்வளோதான், நம்ம ஜோடி முடிஞ்சிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த செஸ்ட்டை திறப்போமா? லைட்டாக அள்ளு விடுது கைஸ். எங்கேயும் ஸ்பான் ஆகிட்டேனா? எங்கேயும் ஸ்பான் ஆகலை. சரி ஓகே இதை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறந்துடலாம் நம்ம. ஓகே திறந்துடலாம். என்னங்க இது பெருசாக எந்த லூட்டுமே இல்லைங்க இந்த என்சிட்டியில், சாரி ஏன்ஷியன்ட் சிட்டியில். பரவாயில்ல விடுங்க கைஸ். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிடச்ச லூட் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா?
எல்லாமே மொக்க லூட்டாக தான் கைஸ் கிடைக்கிது. ஏன் தான் இந்த மாதிரி குடுக்குறாங்கன்னு தெரில. முன்னாடிலாம் ஏன்ஷியன்ட் சிட்டில வந்து அவ்வளோ சூப்பரான லூட்டு கிடைக்கும். பட் இப்போ அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்ல. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 செஸ்ட் பாக்ஸ் இருந்தது. 2த்தையும் ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் ஷிஃப்ட் ஸ்னேக் போட்டிருக்காரு போல. அங்க பாருங்க. என்ன வேகமா போறாருன்னு ஷிஃப்ட் பண்ணிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, டயமண்ட் ஆர்மர்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம்னா அந்த அளவு வேகமா போலாம். ஸோ ஓகே கைஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் இருக்கு. ஐயய்யோ! இது வேற இருக்குதே! நண்பர்களே லைட்டா பயமா இருக்கு. ஏன்னா ஒண்ண உடைச்சாலும் இன்னொருத்தன் ஸ்பான் ஆயிடும். அதனால லூட்ட மட்டும் அடிச்சிடலாம். ஓகே லூட் அடிச்சாச்சு. அதில வேஸ்ட் லூட்டு தான் இருக்கு. ஏன் தான் இந்த ஏன்ஷியன்ட் சிட்டில இந்த மாரி இருக்குன்னே தெரியலையே! சரி ஓகே நைஸா அங்கேருந்து கிளம்பிடலாம். மக்களே அடுத்த ஒன்னத்த வந்து உடைக்கலான்னு சொல்லிட்டு உடைச்சிட்டேன். என்ன அந்த பக்கம் போது? அவ்வளோதான் கைஸ். இந்த பக்கம் ஒரு சென்சார் இருந்திருக்கு. என்ன நடக்க போதோ தெரியலையே! சரி ஓகே. ஸ்பான் ஆவானா? டேய் வார்டனு ஸ்பான் ஆயிடாதடா. டேய் ப்ளீஸ்டா வார்டனண்ணே ஸ்பான் ஆயிடாதீங்கண்ணே. ஏங்க இதில அந்த மனுஷன் வேற என்னமோ போட்டிருந்தாரு கோஆர்டினேட்ஸ்ன்னு. வந்துட்டாயா? ஐயய்யோ! கைஸ் இவன்ட்டேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒண்ணும் புரியலையே! என்ன பண்றது? ஆஹா! வந்துட்டான். சைலன்ட்டா இருப்போம். "அண்ணே வார்டன் அண்ணே நான் இங்க இல்லண்ணே." ஐயய்யோ! கைஸ் இவன் ஸ்மெல் பண்ற மாரி பண்ணுவான். அப்படி பண்ணானா அவ்வளோதான் நம்மள கண்டுபிடிச்சிட்டான்னு அர்த்தம். ஓகே அந்த மாரி பண்ணாதடா வார்டனு. ஆஹா! பண்றானே! அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஜோலி முடிஞ்சிருச்சு. பண்ணிட்டான்டா. அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம ஜோலி முடிஞ்சிட்டு என்ன நடக்க போது? மர்க்கா சொல்லு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. நல்ல வேளை ஒரு பெட் வச்சு டீஸ்பான் பண்ணிட்டு வந்தேன். அது வரைக்கும் பாருங்க கைஸ் வார்டன் டீஸ்பான் ஆயிட்டான். அது வரைக்கும் நல்லது தான் கைஸ் டீஸ்பான் ஆன வரைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்மள முடிச்சு விட்ருவான். ஸோ இந்த மனுஷன் வேறு இடையில சேட் பண்ணிகிட்டு இருந்தார். என்னால் ரிப்ளை பண்ண முடியல. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் லூட் எடுத்தால் தான் கைஸ் எனக்கு ஒரு மாதிரி நிம்மதியாகவே இருக்கும். இல்லைனா எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. எவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு உள்ளே வந்தோம். கடைசியில் பார்த்தா நம்மளை இப்படி வந்து பாவமாக அலைய விட்டான் அந்த வார்டனே. சரி ஓகே கைஸ் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டீஸ்பான் அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட்டு ப்ளீஸ் நம்ம லூட்டை எடுக்கிற வரைக்கும் எவனும் ஸ்பான் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் யார் வேணாலும் ஸ்பான் ஆகலாம். ரைட்டு கைஸ் பொறுமையாக போவோம். ஸ்னீக் பண்ணிட்டே போவோம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார்டன் போயிட்டான். அடுத்த வார்டன் ஸ்பான் ஆகிடுவோம். கொஞ்சம் பாருங்கள் பக்கத்துலேயே சென்சார் இருக்குது. சென்சார் இல்லை ஸ்பானரு. ஸோ ஸ்பான் ஆனாலும் ஸ்பான் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்லோவாகவே போவோம். நமக்கு எந்த அவசரமும் இல்லை. நமக்கு லூட்டு மட்டும் கிடச்சா போதும். சரி ஓகே கைஸ் பொறுமையாக போகலாம். ரைட்டு ஓகே வந்தாச்சு கைஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க? எதுவும் ஜம்ப் எதுவும் போட்டு போகலாம்ல அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். ஆனால் போக முடியாது கைஸ். ஏன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிளாக் ப்ளேஸ் பண்ணோன்னா இந்த இன்னொரு சென்சார் இருக்குது. அது ஆக்டிவேட் ஆகி வார்டன் ஸ்பான் ஆகிடுவான். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையை கையாண்டு தான் ஆகணும். சரி ஓகே நம்ம லூட் அங்கே தான் இருக்குது. வேறு மாதிரி தெரியாதனமாக கூட சென்சார் மேலே குதிச்சிடக்கூடாது. இல்லைனா அவ்வளோதான். ஓகே வந்தாச்சு லூட் எடுத்துடலாம். ரைட்டு கைஸ் அந்த மனுஷன் ஏதோ கோஆர்டினேட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஸோ நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து லூட்டு கிடச்ச சந்தோஷத்தில் நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை கைஸ். அந்த டயத்தில் எடிட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன்னா வச்சுக்கோங்களேன். ஆஹா என்னங்க அது? டேய் ஆர்மர் எடுத்து போட்டதுக்கெலாம் ஸ்பான் ஆவீங்களாடா? அடப்பாவீங்களா ஸ்பான் ஆகிட்டான். இதுக்கு மேலே நான் என்னென்னா கண்டிப்பாக நான் மாட்டிப்பேன். ஸோ ஓட வேண்டிதான். நண்பர்களே ஃபைனலாக அந்த வார்டன் கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரமாட்டான் அப்படின்னு தான் நினைக்கிறேன் கைஸ். அங்கேயும் வந்துட்டான். அதனால் பறந்து வந்து எலக்ட்ரா யூஸ் பண்ணி வந்துட்டு ஒரு இடத்துல பிளாக்அப் பண்ணி நிற்கிறேன். அப்படியே இந்த ஏரியா விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போக வேண்டியது தான் கைஸ். கைஸ் அப்புறம் நானும் ட்ரை பண்ணேன். லூட் எடுக்க முடியல. எஸ்பிபி ப்ரோவோட லூட் வந்து போயிடுச்சு. என்னை வந்து ஸ்பானில் கொண்டு வந்து விட்டுட்டு பெட்டு உடஞ்சிட்டு போல. அப்புறம் எஸ்பிபி ப்ரோ வந்து எப்படியாவது என் லூட்டை எடுத்துருவாங்க ப்ரோங்கவும் அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டாரு. அவர் லூட்டு போனாலும் பரவாயில்ல. அதாவது அவர் லூட்டு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா என் லூட்டாச்சும் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தார். அது வரைக்கும் நல்லது தான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.